அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா புதிய யூடியூபர்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் உங்கள் சேனல்லையே வளர விட மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து புதிய மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் புதிய யூடியூபர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை 18+ மாற்றுங்க. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது 18 வயசுக்கு மேற்பட்ட டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. இல்லைனா உங்களுடைய மெயில் ஐடியில் போய்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை உடனே சேஞ்ச் பண்ணுங்கள். பிகாஸ் டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணலைன்னா உங்களுக்கு 18+ இருந்தால் தான் யூடியூப்பில் அலோடு வீடியோ போட. அதாவது 18க்கு கீழே இருந்து யாராவது வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து வியூஸ் போகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு அதிக வீடியோ போட முடியாது. ஏன்னா சைல்டு 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சைல்டு. ஸோ அதனால் யூடியூப் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ நேற்றுக்கு ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணி அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக நம்ம எத்தனை வீடியோ வேணால் போடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக போட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கீங்க. அதையும் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அது வந்து ஸ்ப்ரெட் ஆக கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் 2 நாள் 3 நாள் கழிச்சாலுமே அந்த ஷார்ட்ஸ் தான் எல்லாருக்குமே ஷோ பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப் உங்களுடைய சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் மார்னிங் 8 o'clock ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு 9 o'clock ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் 8 o'clock அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். 9 o'clock அப்லோட் பண்ண அந்த ஷார்ட்ஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே வியூஸ் டவுன் ஆகும். ஸோ இதனால தான் ப்ரீவியஸ் வீடியோ எதுவுமே போகலை. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பர்ஃபெக்டாக டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஒரே நீச்சில் அப்லோட் பண்ணுங்கள். யூடியூப்பை பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, மோஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டாலுமே ரீச் கொடுத்துருது, நிறைய வியூஸ் கொடுக்குது. ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரே கேட்டகரியில் வீடியோ கண்டிப்பாக இருக்கணும். ஷார்ட்ஸும் அதே போல் தாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் வியூஸ் வந்து பேசிக்காக கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கொஞ்சமாக கொடுக்குற அந்த வியூவர்ஸை கூட நம்ம தக்க வச்சுக்கணும். நம்மளுடைய வீடியோவில் நல்ல கண்டென்ட், வேல்யூபிளான கண்டென்ட்னா, இப்போ டெக் வீடியோ சொல்கிறேன்னா அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும், முக்கியமான விஷயம் நீங்கள் கொடுக்கணும். தேவையில்லாமல் கண்ட வீடியோ போடக்கூடாது, மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான டவுட் கேட்டாங்க, வீடியோ வந்து எத்தனை நிமிஷம் போட்டால் நமக்கு அதிக ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பெரும்பாலும் 8 நிமிஷத்துக்கு மேலே போடுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்கிட்ட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி கேட்குறவங்களுக்கு நான் திரும்ப நியூ வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 ஆடு, அதாவது 4 விளம்பரங்கள் வரும். ஸோ அந்த 4 விளம்பரங்களுக்கு தான் நமக்கு காசு. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதில்ல, டேகு கொடுக்கறதில்ல, டைட்டிலில் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அண்டு தம்ப்நெயிலில் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட்டே போடுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு டிப்ஸ் கேட்க ஜஸ்ட் 199ல் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு சிங்கிங் நல்லா வரும்னு சொன்னாங்க. சரி, சிங்கிங் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சிங்கிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை காட்டுறது ஒரு விதமான கண்டென்ட், நீங்கள் மற்ற மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஒரு விதமான கண்டென்ட். உங்களுடைய டேலண்ட், நீங்கள் சாங் பாடினீங்கன்னா அந்த சாங்கை தான் லைக் பண்ணுவாங்க, ஜஸ்ட் கேட்டுட்டு போகுவாங்க. ஸோ வந்து அந்த சாங் வந்து யாராவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஒரு என்ன சொல்ல ஒரு ரீச் கிடைக்கும். நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு சான்ஸ் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா சாங் நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஒரு மெலோடி சாங் ஓப்பன் பண்ணால் அது ஃபுல்லாகவும் கேட்பாங்க. அப்படி ஒரு இதுலேயும் உங்களுக்கு வியூஸ் போகும்.
ஆனால் இந்த மாதிரி சாங்ஸுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு தகவல்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போது இந்த டெக் வீடியோவை ஓப்பன் பண்ணாங்கன்னா இதில் வந்து தேவைகள் இருக்குது. தேவைன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ஸோ சாங்கு கூட சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு டெக் வீடியோவோ இல்லை வந்து ஒரு டிப்ஸ் வீடியோவோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா சேனலுக்குமே வேல்யூ இருக்குது, சரிங்களா? நீங்கள் சாங் சேனலாக இருந்தாலும் சரி, டிப்ஸ் சேனலாக இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் உங்கள் சேனலை பற்றி செக் பண்ணி அனலிட்டிக் பண்ணணுன்னா மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 89 460 14 557. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் போடும்போது இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு கைட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணலை, லைக் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர் கூட இப்போலாம் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.